அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முகலாயா ஃபேமஸில் இருக்கிற ஒரு அரேபியன் மில்க் புட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு பால் எடுத்திருக்கேங்க, நல்ல கெட்டியான பால். அதுக்கப்புறம் 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அதே 1/2 கப்பு அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடுறேங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம், அதோட இந்த சுகரையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மில்கையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இந்த சுகர், இந்த கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே இந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகணும், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 குழிக்கரண்டி அளவு நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் சேர்த்து இதையும் இந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 டிராப்ஸ் இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஹையில் வைக்க ஆரம்பிக்கலாம். ஹையில் வச்ச உடனே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அடி பிடிக்காம கிளறிக்கிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் 3-5 நிமிஷத்துக்குள்ள நல்லா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் இதை போட்டுடலாம். இந்த பாத்திரத்தை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடுறேன். இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோங்க. அதுக்கு நான் 3 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறோம். நான் க்ரீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். அப்புறம் 1 டம்ளர் தண்ணி. நட்ஸு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி டவா வச்சு அடுப்பு அதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த சுகர், கார்ன்ஃப்ளவர் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸு ஒரு 2 டிராப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபுட் கலரும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அடுப்பை ஹையில் வச்சுட்டு கிண்ட ஆரம்பிக்கும் போது மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்லேயே நல்லா அது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சிருக்கேன் பாருங்க. இது நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இதுக்கு மேலே நம்ம சேர்த்துடலாம். எப்பயுமே நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுக்கும் போது அப்படியே டைரக்டா ஊத்தாம இந்த மாதிரி கரண்டியை பேக் சைடு திருப்பி வச்சு இந்த மாதிரி ஊத்துவோம். அப்பதான் கீழ் லேயர்ல உங்களுக்கு குழியா விழுகாம பேக் ஆகாம கரெக்டா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இதை ஃபாலோ பண்றோம். இப்போ எல்லாத்தையும் ஊத்தியாச்சு. ஊத்திட்டு இதுக்கு மேல நம்ம நட்ஸை தூவிடலாம். நான் பாதாம், காஞ்ச திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா நட்ஸையும் நம்ம தூவியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த அரேபியன் மில்க் புட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக, இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ எம்மியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு இஃப்தார் டைம்ல ஒரு ஈவினிங் டைம்ல இல்லை யாராவது கெஸ்ட் வரும்போது ஒரு நம்மளாம் முன்னாடி கேசரி பாயாசம் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக வித்தியாசமாக நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு சில்லான ஒரு ரெசிபி நீங்கள் பண்ணும்போது அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த முகலாயா அரேபியன் மில்க் புட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.